இப்போல்லாம் அதிகமாக காதல் திருமணம் நிறைய நடக்குது. அரேஞ்ச்டு மேரேஜ்லாம் ரொம்ப கம்மியாயிருச்சு. அது எதனால காதல் திருமணம் அதிகமாக நடக்குது? கலாச்சார மாற்றமா அப்படின்னு சொல்லலாமா? ஒரு ஆரம்பத்துலேருந்து ஒரு 5-6 காரணங்களை சொல்கிறேன். முதல் காரணம், உடன்பிறப்புகள் குறைவாக பிறப்பது. அதாவது நம்மெல்லாம் பேசும்போது சொல்லுவோம்ல, நீங்களாம் அக்கா தங்கச்சிகளோட பிறக்கலையா, நீங்களாம் அண்ணன் தம்பியோட பிறக்கலையான்னு தான் பேசுவாங்க தெரியுமா? பழைய காலத்து படத்துலலாம் நிறைய டைலாக் பார்க்கலாம். இந்த காலத்தில் அந்த மாதிரி டைலாக்லாம் எழுதுறது இல்லை யாரும். ஏன் அது பழமையாயிடுச்சு அந்த டைலாக்கு, அதனால் எழுதுறது இல்லையான்னா அது கிடையாது. இப்போ யாரும் அந்த மாதிரி பிறக்கிறதும் கிடையாது. முன்னாடிலாம் டசன் கணக்காக குழந்தை பிறக்கும். 1/4 டசன், 1/2 டசன், 1 டசன் வரைக்கும்லாம் குழந்தை பெற்றுப்பாங்க. அப்போ ஆணும் பெண்ணும் கலந்து பிறந்திருப்பாங்க. இடவசதி அப்படின்னும் போது ரொம்ப சின்ன வீடுகளாக இருக்கும். ஒரே ஒரு 10 அடி ஹாலில் பாயை போட்டு 5 பேர் ஒன்றா படுப்பாங்க, பக்கத்தில் படுப்பாங்க. அதில் இந்த மாதிரி சேர்ந்து வளருது, ஆணும் பெண்ணும் சேர்ந்து வளர தன்மை இருந்தது. சிறு வயசுலேருந்தே ஒன்றா கூடி வளர்ந்துவாங்க. அதனால் என்ன ஆகும்னா, ஸ்பரிசம் கிடைக்கும், தொட்டு பேசுவாங்க, பழகுவாங்க. ஆணு பெண்ணுங்களுடைய உணர்வுகள்லாம் தெரிஞ்சிக்க முடியும். ஆணோட உணர்வை பெண்ணும், பெண்ணோட உணர்வு ஆணும். அக்கா தங்கச்சியோட உணவு அண்ணன் தம்பி தெரிஞ்சுப்பாங்க, அண்ணன் தம்பியோட உணர்வை அக்கா தங்கச்சிங்க தெரிஞ்சுப்பாங்க. இப்படிலாம் சேர்ந்து இருக்கும். அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, இடம் பொருள் ஏவல் தெரிஞ்சிருக்கும். அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் இடம் பொருள் ஏவல் தெரிஞ்சிருக்கும். அதனால் தன்னோட உணர்வுகள் எல்லாம் கண்ட்ரோல்டு ரிலீஸ்ன்னு சொல்கிற மாதிரி எந்தெந்த இடத்துல எப்படி பழகணும்னு நல்லா தெரியும். சொந்தக்காரங்களை, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி முறைகளில் எப்படி பழகணும், முறையான முறை பொண்ணு, முறை மாப்பிள்ளை, முறை மாமன் இப்படிலாம் சொல்கிறாங்களே. அப்போது வெளியாளுங்கள்லாம் எப்படி பழகணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் இருந்தது. இதுதான் கூடப்பிறப்புகள், உடன்பிறப்புகள் இப்போ குறைஞ்சி போன காரணத்தினால ஒரே ஒரு பிள்ளையாக பிறக்குது. அந்த பிள்ளை செவல குழந்தையாட்டம் வளருது, கைப்பிள்ளையாட்டம் வளருது. 2 ஆணாக இருக்குது அல்லது 2 பெண்ணாக இருக்குது. அபூர்வமாக தான் ஒரு ஆண் ஒரு பெண்ணே பிறக்குது. இன்னும் போகிற காலத்துலலாம் தாய்மாமன், முறை மாமன் அதெல்லாம் இல்லாமல் போயிடும்.